2 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி பங்கீட்டு குழுவோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகள் எந்த தொகுதிகள் என்பது இன்றைக்கு தொகுதி பங்கீட்டு குழுவோடு கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதிகள் என்பதை விரைவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். விரைவிலே எந்த தொகுதிகள் என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்கள் கூட்டணி மிக வலிமையாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. எதிரிலே அதிமுக வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டுதான் அவர்களுடைய கூட்டணி கட்சிக்கு கொடுக்கின்ற தொகுதிகள் எல்லாம் எப்படிப்பட்ட தொகுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். 2 நாட்களாக அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் தோல்வி என்பதை முடிவு செய்து விட்டார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை 5 ஆண்டுகளாக முதலமைச்சர் அவர்கள் தீட்டிய திட்டங்கள், மக்கள் அதனால் அடைந்த பயன்கள், இவையெல்லாம் சொல்லித்தான் நாங்கள் வாக்கு கேட்கப் போகிறோம். அடுத்தவர்களை குறை கூறி வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கண்டிப்பாக இல்லை. இந்தியாவிலே டபுள் என்ஜின் என்று சொல்லப்படுகிற பல மாநிலங்கள், டபுள் என்ஜின் சர்க்கார் என்று பெருமை பேசப்படுகிற பல மாநிலங்களுடைய நிலைமை என்னவென்று எல்லோருக்குமே தெரியும். மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது அந்த மாநிலங்களிலே என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலே வேலைக்காக பல மாநிலத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். உயர் அதிகாரிகள் கூட அவர்களுடைய வேலைக்காலம் முடிந்த பின்னால் தமிழ்நாட்டிலேயே தங்குவதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். ஏன் தமிழ்நாட்டினுடைய கவர்னர் அவர்கள் கூட, அதாவது வெயிலுக்கு போகும்போதுதான் நிழலின் அருமை தெரியுமாம், வெயில்ல போனாதான் நிழலின் அருமை தெரியும். அதை போல தமிழ்நாட்டில் இருந்துவிட்டு இங்கு ஏதேதோ நமக்கு தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்துவிட்டு அங்கு மேற்கு வங்காளத்திலே சென்று சொல்லுகின்றார், தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு இந்தியாவிலே எங்கும் கிடையாது என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த சிறப்புகளை அவர் அங்கே எடுத்து சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நான் சொன்னது போல டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கிற எந்த மாநிலத்திலும் வளர்ச்சிகள் வரவில்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் டபுள் என்ஜின் என்று சொல்லுவது, பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு ஒரு என்ஜின் என்றும் மாநில அரசு ஒரு என்ஜின் என்றும் சொல்லுகிறார்கள். அதைத்தான் டபுள் என்ஜின் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு குடும்பத்திலே ஆண் ஒரு என்ஜின் என்று சொன்னால் பெண் இன்னொரு என்ஜின் என்று சொல்லுகிறார். அதை வைத்துத்தான் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான வருமானத்தை உருவாக்கக்கூடிய வகையிலே பெண்களுக்கான திட்டங்களை இன்றைக்கு தீட்டி அவர்களை முன்னேற்றுகிற ஒரு தைரியம் வருகிற ஒரு தன்மானத்தோடு வாழுகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி, ஆண்கள் ஒரு என்ஜின் என்று சொன்னால் குடும்பத்திலே பெண் இன்னொரு என்ஜின், அப்படிப்பட்ட டபுள் என்ஜின் சர்க்கார் தான் தமிழகத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதனால்தான் தமிழகம் இவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வருகிற தேர்தலிலே இதுவெல்லாம் எங்களுக்கு வாக்குகளாக மாறும். மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். தொகுதியை ரெண்டுமே நீங்க என்ன கொங்கு மண்டலம் கேட்டிருக்கீங்களா? அதுல என்ன சந்தேகம்? கொங்கு மண்டலத்துல நான் தொகுதி கேட்பேன், அவங்களும் கொங்கு மண்டலத்துல தான் கொடுப்பாங்க. எனக்கு திருநெல்வேலியில நான் கேட்கவும் மாட்டேன், அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனா கொங்கு மண்டலத்துல தான் 2 தொகுதிகள். கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தை போது தங்களை கொடுக்கலான்னு போட்டு ஒரு எங்களை ஏமாத்திட்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. உயர்மட்ட குழு கூட கூட்டம் இருக்காரு. அது கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற கட்சி, அது அவங்க என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இன்னொரு கட்சியை பத்தி நம்ம எப்படி பேச முடியும்? ஏன்னா உங்க சைட்ல இருந்து வர்றதுனால நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன், அவ்வளவுதானே ஒழிய. நாங்கள் 5 தொகுதிகளை கேட்டிருந்தோம். இந்த 5லே 2 நாட்களாக பேச்சுவார்த்தை மூலமாக முடிவாக்கி இருக்கிறோம். இருவரும் ஒப்புக்கொண்டு இருக்கிறோம். தொகுதி மட்டும் சொல்ல மாட்டேன். தொகுதி தலைவர் தான் அறிவிக்கணும், எல்லாத்துக்கும் சேர்ந்து அறிவிப்பாரா இருக்கும். அதனால அவங்க கையெழுத்து போட்டாச்சு, முடிவாயிடுச்சு, நீ மாற போறதில்ல. அறிவிக்கிறப்ப மொத்தமா அறிவிப்பாரா? ஒரு தொகுதி நீங்க ஏற்கனவே நின்ன தொகுதி தானா? இல்ல, அப்படிலாம் போட்டுலாம் என்கிட்ட வாங்க முடியாது.
ரைட்